வாசிக்கப்பட்ட வேத பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு ஏறக்குறைய புரிஞ்சிட்டு முடிவும் பண்ணிட்டுருப்பீங்க நான் என்ன பேச போகிறேன்ட்டு. நிறைய முறை நான் பேச போகிறத நீங்கள் முன்கூட்டியே கணிக்கிற அந்த கிருபை உங்களுக்கு இருக்குது. அதனால் நான் பெருமையாக நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்ட்டு நிதானிச்சிட்டிங்களா? பரிசோதிக்க மாட்டேன், நிதானிச்சிக்கங்க. நம்ம பேச போகிறது நான் கரெக்டாக நிதானிச்சேன்னு யோசிக்குங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரன்னா, நீங்க நிறைய பேர் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, ஊழியக்காரு எங்க ஊழியக்கார் வராரு, அவர் என்ன தெரியுமா அர்த்தம்? ஊழியக்காரனா வேலைக்காரன்னு அர்த்தம். அதில் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் படிச்சு பாருங்களேன், சர்வன்ட்டுன்னு போட்டுக்குது. தமிழில் தான் பெருமையாக அழகாக எழுதிக்குது ஊழியக்காரர். தமிழ் வேதாகமத்தில், அது இங்கிலீஷ் வேதாகமத்தில் சர்வன்ட்டுன்னு போட்டுக்குது. அப்போது வேலைக்காரன். கவனிங்க, படி படிக்க. உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்க கடவன். அடுத்தது பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களை விட ஒருத்தர் பெரியவனா இருக்கணும்னு விரும்புறாருன்னா அவர் உங்களுக்கு யாரா இருக்கணும்? வேலைக்காரனா இருக்கணும். உங்களை விட ஒருத்தர் பெரியவனா இருக்கணும்னு விரும்பினா அவன் யாரா இருக்கணும்? வேலைக்காரனா இருக்கணும். உங்களுக்கு இல்லை, ஏசப்பாவுக்கு வேலைக்காரனா இருக்கணும். அப்புறம் 12வது வசனத்தை படிங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்ப கவனிங்க, இதுல நாம தாழ்த்துறது ரொம்ப நல்லது, நாம உயர்த்துறது ரொம்ப கெட்டது. இப்போ உதாரணத்துக்கு நான் போய் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். நான் போய் மாப்பிள்ளை உட்கார்ற சேரில் உட்காந்துன்னு கால் மேலே கால் போட்டுன்னு அப்படி உட்காந்துங்கிறேன். ஏன்னா நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக. மாப்பிள்ளை வர்றாரு, அவர் என்ன சொன்னாங்க, ஐயா மாப்பிள்ளை வர்றாரு, சீட்டை விடுங்க அப்படின்னு. விடணுமா வேண்டாமா? நியாயம் அதுதானே. இப்போ அங்கே யாரு பெரியவர்? மாப்பிள்ளை தாங்க பெரியவர். அல்லேலூயா. அப்ப இது என்னன்னா, சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எந்த இடத்துல நாம பெரியவங்க, எல்லா இடத்துலயும் நாம் தான் பெரியவன் அப்படின்றது பெருமை, தற்பெருமை, தற்புகழ்ச்சி. எல்லாரும் நம்மளை புகழணும். என்னை பார்த்து எல்லாரும் பெருமையா பேசணும். என்னை பார்க்கும் போதெல்லாம் அக்கா இப்படி, அண்ணன் இப்படி, தம்பி இப்படி, ஐயோ அவரு, ஐயா அப்படி, ஐயோ அவரு மாதிரிலாம் ஊழியம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு என்னை பார்த்து யாருன்னா சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அப்ப நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா, இந்த என்னைத்தானே உயர்த்துகிற இடத்துல இருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்னை ப்ளீஸ் பண்ணணும், எல்லாரும் என்ன உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அது ஒரு போதை தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு பெருமைங்கிறது ஒரு போதை. அதில் அடிப்பட்டவங்க, அதில் போய் மாட்டினவங்க, சாதாரண குடியில் போதையில் மாட்டினவங்க கூட தப்பிச்சிடலாம், மாறுதுக்கிறதுக்கு கூட தப்பிச்சிக்கலாம். இதெல்லாம் மாட்டவங்க பிழைக்கிறது கஷ்டம், அவங்களுக்கு நரகம்தான் முடிவு. ஏன் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தன்னை உயர்த்துகிறவன். நான் நானே உயர்த்தனா அது உயர்வல்ல. என்ன பார்த்து மற்றவங்க சொல்லணும். அதாவது தற்புகழ்ச்சியா சொல்லக்கூடாது, நிஜமான புகழ்ச்சி சொல்லணும். பார்த்து அப்படியே அவரு நம்மளை பார்த்தா, ஐயா நம்மளை எப்பவுமே நம்மளை மனசில் நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் ஐயா பார்த்தீங்கன்னா இப்படி, ஐயா போத்தீங்கன்னா இப்படி, ஐயா பேத்தீங்கன்னா இப்படி, ஐயா போத்தீங்கன்னா இப்படி இப்படின்னு சொல்லி அவங்க தன்னை ஐயா மனசில் பதிவு வைக்கிறாங்க. நான் சொல்றேன், அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. அது தற்புகழ்ச்சி. நான் சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, தன்னை உயர்த்துகிறவன் மாத்திரமல்ல, தன்னால் உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறவனும் பெருமை உள்ளவனே.
அப்புறம் பாருங்க, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்க உங்களை தாழ்த்தி பாருங்களேன். வேதாகமத்தில் அப்படி யாருன்னா தாழ்த்துறாங்களா அப்படின்னா, நான் அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறேன். வேதாகமத்தில் தாழ்த்தனவங்க உயர்த்தப்பட்டாங்களா இல்லை அப்படியே தாழ்ந்தே போயிட்டாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதில் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பெருமை. மறுபடியும் படிக்கலாமா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவர் கவனிங்க, நமக்கு அவரு கிருபை அளிக்கல, அதிகமான கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு உலகத்துல சுகமா இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய அதிகமான கிருபை தான் அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிரி அவர் தாங்க. நீங்க யாருன்னா பெருமையான ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது, தேவன் தான். ஐயோ, தேவனே எதிரியா? ஆமா, பெருமை உள்ளவர்களுக்கு. அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவரு கிருபையை அளிக்கிறார். கிருபை கிருபை கிருபைன்னு அது பாட்டு கொட்டி நிரப்பி 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 அனுப்பிடுவார். நாங்க இவன் சாதாரணமா ஆண்டவர் தேடினா ஆசீர்வாதமா இருக்கிறான், நானும் இப்படி தேடினேன், இன்னும் அப்படியே இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பெருமை. அந்த பெருமையை உன்னை விட்டு அகற்று. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். இப்போ இதை போல நம்ம பார்த்தீங்கன்னா, உயர்த்துகிறவன், தன்னைத்தான் உயர்த்துகிறவன், இல்லை தன்னைத்தானே பெருமையா பேசுறவன், இல்லை என்னை பற்றி எல்லாரும் பெருமையா பேசணும்னு நினைக்கிறவன், இவன் எப்போ என்ன பண்ண மாட்டான்? உயர்வு அடைய மாட்டான். அல்லேலூயா. இப்போ உயர்வு அடையணும் என்ன செய்யணும்? தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ நான் பெரிய ஆளா இருந்து கூட நான் தாழ்மை உள்ளவனா இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இயேசு பெரியவர் தானே. இயேசு சீஷர்களை காட்டிலும் பெரியவரா இல்லையா? வயசுல இல்லை. இயேசு சீஷர்களை காட்டிலும் பெரியவரா இல்லையா? பெரியவர். எப்படி சொல்றீங்க? அவர் தேவகுமாரன், அவரு தேவகுமாரன், இவர்கள் எல்லாம் மனுஷர்கள். அப்ப கவனிங்களேன், தேவகுமாரன் ஆகிய இயேசு அவரே சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால். அது வார்த்தையை கவனிங்களேன், நானே. அப்போ நான் உங்களுக்கு தேவன் சொல்றீங்க, நான் கர்த்தர் சொல்றீங்க, நான் ஆண்டவர் சொல்றீங்க, நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்க. அதுதான் அது என்ன சொல்றாருன்னா, தங்களை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறார். இப்போ நான் ஒரு பிரதர் இருக்கிறார், வர்றாரு. அவருக்கு நான் முன்ன என்ன பிரதர் சொல்லுங்க, அப்படியா சரி அப்படின்னு வச்சுங்களேன், அவர் என்கிட்ட பேச விரும்பவே மாட்டார். ஏன் தெரியுமா? இன்னும் இந்த ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா, நல்லதான் இருந்தார் பாவம், கொஞ்சம் மாறக்க ரெண்டு கழிண்டு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவார். அதே நேரத்தில் அவரை பார்த்தோன்னே, வாங்க பிரதர் சோத்திரம், இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, வரவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்ல, அந்த அன்பு ஆதியில் வச்சிருந்த அன்பை அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் இதில் எவ்வளோ வாரி அவருக்கு கொடுத்துட்டீங்க? ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணீங்க? கொஞ்சம் அன்பு கொடுத்தீங்க. அந்த அன்பு என்ன ஆயிடும்னா பெரிய திரளான பாவங்களை மூடி மறைச்சிரும். அல்லேலூயா. அதுதாங்க நம்ம செய்யணும். இப்போ எது முக்கியம்? அன்பா பெருமையா தாழ்மையா? தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். மற்றவங்க முன்ன நான் பெரிய ஆளுங்க, நான் படிப்பில் பெரிய ஆளுங்க, நான் வயசுல பெரிய ஆளுங்க, வசதியில் பெரிய ஆளுங்க, நான் அப்படிங்க நான் இப்படிங்க. என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கூட நான் சொன்னதே கிடையாது. பெருமை உள்ளவங்க, தன்னைத்தான் உயர்த்துறவங்க, இது உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தாழ்த்துறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தில்
தாழ்த்துறதுனால என்ன பலன், உயர்த்துறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலே அதுக்கு நிறைய பேர் ஆதாரமா இருக்கிறாங்க. நீங்க முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆபிரகாம், அவர் தாழ்த்தினாரா? அப்படி ஒன்றும் என்ன ஞாபகம் இருக்கா பாருங்க. என்ன ஞாபகம் இல்லையா? சரி, நான் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் இருக்கிறேன். தோளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். ஞாபகம் இருக்கா? இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? தூளும் சாம்பலுமானவன். இந்த ஆபிரகாம கவனிச்சிங்களேன். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? அவரு தன் தேவனுக்கு முன்ன எப்படி தாழ்த்தினாரு? நான் தூளும். தூள் எப்படி எதுக்குன்னா உதவுமா? சாம்பல் எதுக்குன்னா உதவுமா? ரெண்டுமே உதவாதது. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் எதுக்கும் உதவி இல்லாத ஆளுன்றாரு. நான் எதுக்கும் உதவி இல்லாத ஆள். அது வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆமென், அல்லேலூயா சொல்லமா. தூளும் சாம்பலுமாய் இருக்கிற நான் என் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அப்போ ஆண்டவருக்கு முன்ன என்னன்னு சொல்றாரு? நான் தூள், நான் சாம்பல். தூளும் எதுக்கும் உதவாது, சாம்பலும் எதுக்கும் உதவாது. அதனால ரெண்டும் எதுக்கும் உதவாது போல ஆண்டவரே ஆபிரகாமாகிய நானும் எதுக்கும் உதவாதவன் உங்களோட பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நான் அப்படி அவனுக்கு எதனா பலன் கிடைச்சதா? இது கூட தெரியலையா? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் தாங்க விசுவாசத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அப்பா. விசுவாசிகள்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் அப்பா யாருன்னா ஆபிரகாம் தான். ஏன் தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பன் என்று உயர்த்தப்பட்டான். அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அவன் ஆண்டவர் ஒரு முறை அவர் என்ன பண்ணாரு, 100 வயசுல ஒரு புள்ளைய கொடுத்தாரு. 100 வயசு ஆச்சு, ஒரு புள்ள பிறந்துச்சு. அவன் ஒரு 15 வயசு 17 வயசு ஆகும்போது என்ன பண்ணாரு, ஆபிரகாமம் கூப்பிட்டு, நீ அந்த உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுல்ல, பையன் பிறந்தான்ல, அதாவது ஏற்கனவே வேலைக்காரிக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த பையன் கணக்கில் கூப்பிடல. எந்த பையனை கூப்பிட்டாருன்னா சொந்த மனைவிக்கு பிறந்த அந்த பையனை சொன்னாரு. அந்த பையன் மனைவி அந்த குழந்தைய எனக்கு நீ தகன பலியா கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன. தகனம்னா எரிச்சு சாம்பலா கொடுக்கணும். எப்படிங்க? சொந்த புள்ளைய, ஒரே புள்ளைய, அதுவும் 100 வயசுல பிறந்த புள்ளைய அதை பலியாக்கி அதை சாம்பலாக்கி கொடுக்கணும்னா எந்த அப்பாவுக்கும் எந்த அம்மாவுக்கும் ஓகே பரவாயில்லாண்டவரை கொடுத்துட்றேன்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஆனா அவர் சொன்னார். கட்டையை எடுத்துக்கினாரு, பையனை கூப்பிட்டுக்கினாரு, வேலைக்காரனை கூப்பிட்டுக்கினாரு, கழுதியை எடுத்துக்கிட்டாரு. போனாங்க, அந்த மலை கிட்ட போனாங்க. வேலைக்காரனில் கூப்பிட்டு இங்கே நிறுத்திக்கிங்க, நீங்கள் இங்கே நில்லுங்கப்பா, நானும் பிள்ளையாண்டான மேலே போய் வரோம், போய் பலி செலுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பையன் கட்டையை சுமந்துக்கிட்டு இருக்கான். அப்பா கேட்குறான், அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு இல்லையே அப்படின்னா. ஆனால் அவன் மனசுக்குள்ள நினச்சிருப்பான், உன்னைத்தாண்டா ஆடா போட போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அங்கே கவனிச்சு பாருங்களேன், கர்த்தர் பார்த்துக்குவார் வா நீன்னு சொன்னான். கர்த்தர் பார்த்துக்குவாரு நீ வா அப்படின்னா போனாங்க 2 பேரும். அவன் கட்டையெல்லாம் அடிக்கிட்டான், அது மேலே அந்த பையனையும் தூக்கி கலத்திட்டான். கத்தி எடுத்து வெட்ட போறான், சத்தம் வந்துச்சுங்க. அல்லேலூயா. அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன், விசுவாசத்துல தகப்பனாய் மாறினான். அதுதாங்க அவன் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய கிருபை. நீங்க நாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா எந்த நிலைமையில அழைச்சோமோ
தேவன் அழைச்சாரோ அதை விட்டு கொஞ்சம் கூட அப்படி நவுந்து கூட இருக்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதே இல்லையே. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுக்காக என்னை நான் பிரதிபலிக்கிறவனாக, என்னை நான் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் அவரையே எனக்கு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் என்ன சொன்னா, தன்னை எப்படி தாழ்த்தினா, தூளும் சாம்பலுமாகி என்னை உம்மோடு பேச துணிகிறேன். அப்ப அவன் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான், நான் தூளும் சாம்பலும் ஆனவன். அவன் என்னவா மாறின, தன்னை உயர்த்தினாரா ஆண்டவரு? அவனை உயர்த்தினாரா? என்னவா உயர்த்தினாரு? விசுவாசிகள் எல்லாருக்கும் அவனை தகப்பனாய் மாற்றினார். அல்லேலூயா. இப்போ நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா, தாழ்த்துறவங்க கெட்டு போனதே கிடையாது, ஆனா உயர்த்தினவங்க கெட்டு போனாங்க. நீங்க உங்களுக்கு நான் அடிக்கடி இந்த செய்தியில் இன்னொரு பாகம் தான் அது, ஆனாலும் அது இப்போ சொல்ல வரேன். ஆயக்காரன் பரிசேயன், அது அவனையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்த பாயிண்ட்ல வரணும்னு பார்த்தேன், அது இதுலயே இந்த இதுக்கே சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆயக்காரன் யாரு? சரி, பரிசேயன் யாரு? என்னங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க? பரிசேயன்னா சகல சாஸ்திரங்களும் அறிந்தவன், படித்தவன், சத்தியத்தை அறிந்தவன், முறைப்படி தேவனை ஆராதிக்கிறவன், முறைப்படி எதையும் செய்கிறவன். ஆயக்காரன் படிப்பறிவு இல்லாதவன், அவனை அதாவது தாழ்த்தப்பட்டவன், கல்வி அறிவு இல்லாதவன், மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், இவன் ஆயக்காரன். ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு வராங்க. பரிசேயன் ஆலயத்துக்கு உள்ள வந்துட்டாரு, ஆயக்காரன் வாசல்ல நிற்கிறான். ஏன்னா அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், அதனால அவன் ஒதுக்கி நிற்கிறான். இவர் வந்தாரு, ஆண்டருக்கு முன்ன நிற்கிறார். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? ஆண்டருக்கு தெரியாதா நான் யாருன்னு? நீ யாருன்னு தெரியாதா? நீ தலையை குனிஞ்சா கூட அவருக்கு தெரியும். ஆமா தானே? நீ யாருன்னா அவருக்கு தெரியும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், அப்புறம் என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம்பாகம் கொடுக்கிறேன். அங்க நிக்கிறான் பாரு, அந்த பாவி போல நான் இல்லாததுக்காக போய் சோத்தரிக்கிறேன். முடிஞ்சிச்சா? அவன் என்ன பண்ணான்? அவன் எப்படி ஜெபம் பண்ணான்? பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். முடிஞ்சு போச்சுங்க. இவன் அடுக்கு மொழியில அடுக்கடுக்கா ஜெபம் பண்ணா, அவன் ஒரே வார்த்தை மாறல அடிச்சுக்கனா, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். தீர்ப்பு உடனே வந்துச்சு. இவன் நீ இல்லடா நீதிமான், அவன் தான்டா நீதிமான். அல்லேலூயா. யார் நீதிமான்? பாவி, ஒதுக்கி வைக்கப்பட்டவன், கல்வி அறிவு இல்லாதவன், அவன் பிரயோஜனமற்றவன், அவனை ஊர்ல எல்லாத்திலையும் ஒதுக்கி வைக்கப்பட்டவன். இப்ப அவன் யாரா இருக்கிறான்? நீதிமானா இருக்கிறான். ஆனா சாஸ்திரங்களை படிச்சவன், அறிந்தவன், எல்லாம் தெரிஞ்சவன் நீதிமானா இல்ல, அவன் பாவியாக ஒதுக்கப்பட்டான். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதை விட ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்வதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் படிச்சது, எனக்கு கொடுத்த படிப்புக்காக சோத்திரம், தப்பில்லை. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த செல்வத்துக்காக சோத்திரம், அதுவும் தப்பில்லை. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அறிவுக்காக, ஞானத்துக்காக சோத்திரம், அதுவும் தப்பில்லை. இது எதாவது ஆண்டவருக்கு பயன்படுதா? அங்கதாங்க தப்பு இருக்கு. கொடுத்த ஆண்டவர் கொடுத்த படிப்பு ஓகே தானே? அது ஆண்டவருக்கு பயன்படுதா? இல்லையே. ஆண்டவர் கொடுத்த சொத்து, பணம், ஆஸ்தி, அது ஆண்டவருக்கு பயன்படுதா? இல்லையே. சரி, ஆண்டவர் கொடுத்த புத்தி, அதாவது ஆண்டவருக்கு பயன்படுதா? அப்புறம் எப்படிங்க நீ எப்படி ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க வல்லவர்? நான் சொல்றேன், தாழ்த்து உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா.
உன்னை தாழ்த்து. உன்னுடைய பொண்ணு பொருள் கல்வி ஞானம் அறிவு புத்தி எல்லாம் கர்த்தருக்கு பயன்படுத்து. நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய படித்தவன் அல்ல, பேச்சாளனும் கிடையாது. நான் ரொம்ப மேடைகளில் பேசுறது கிடையாது, பேச்சாளனும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 10 வார்த்தையை தொடர்ச்சியாக பேசணும்னா 10வது வார்த்தை 11வது வார்த்தை அப்படின்ட்டுவேன். ஆனால் இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினாலும் இந்த சிச்சின்னு வர்றதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் நாக்கை பிடிச்சி இஸ்து விட்டார். எங்கேயோ சிக்குதுராது, அது சரி பண்ணுறேன்னு சரி பண்ணார். அது மட்டும் இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும் போதே புக்கை எடுத்து பிரித்து பார்த்தா மொத்த எழுத்தும் ஒன்றா தெரியும். கண்ணு உடனே கண்ணு தண்ணி கலங்கும், தண்ணி கண்ணுலேருந்து தண்ணி வடியும். அதனால் எழுத்து பூரா எல்லாம் ஒன்றா தெரியும். அப்புறம் படிக்க சொன்னால் அழுவுறான் பாருன்னு பலால்னு ஒன்று கொடுப்பார் வாத்தியார். நான் எதுக்கு அழுவுறேன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, படிக்க சொன்னதுனால தான் இவன் அழுகுறான்னு நினச்சின்னா அடிப்பார். அவ்வளோ அடியும் வாங்கிக்கினேன். ஆனால் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்பி பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். முதல் முறை பைபிளை பார்க்கும்போது கண்ணு கலங்குச்சு. கண்ணை ஒரு நிமிஷம் மூடி மறுபடியும் திறந்தேன், மறுபடியும் கொஞ்சம் தெளிவாச்சு. இன்னொரு முறை கண்ணை மூடி மறுபடியும் திறந்தேன், மறுபடியும் கொஞ்சம் தெளிவாச்சு. 3வது முறை கண்ணை மூடி திறந்தேன், கண்ணிலேருந்து தண்ணி வடியவே இல்லை. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேங்க. இந்த 40 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணிலேருந்து தண்ணி கலங்கினதே இல்லை. என் பார்வையில் அந்த கண்ணிலேருந்து தண்ணி வடியும், கண்ணு கலங்கின உடனே எழுத்தெல்லாம் கலையும். அதெல்லாம் இப்போ வர்றதே கிடையாதுங்க. 40 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம எதை ஆண்டவருக்கு செய்தோமோ அது தேவன் நமக்கு செய்ய வல்லவர். ஆமா, நான் எதையுமே செய்ய மாட்டேங்க. எனக்குரியதெல்லாம் எனக்கு தான், அந்த வீட்டுக்காரதும் எனக்கு தான், அந்த வீட்டில் அது சொத்து ஆடு கோழி மாடெல்லாம் மேய்த்து போகிற அதுவும் எனக்கு தான், என் வீட்டில் ஆடு மேடு மேய்து அதுவும் எனக்கு தான். எப்படிங்க இது? கர்த்தருக்கு ஏதாவது விட்டு வச்சா தானே. அப்படி கர்த்தருக்கு நீங்க செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுறவங்கள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கங்க. ஆபிரகாம் எப்படி தாழ்த்தனா? தூளும் சாம்பலுமானவன் பேச துணிந்தேன்னு சொன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவனை, தன்னை தாழ்த்தின ஆபிரகாமை தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. என்னவா உயர்த்தினார்? விசுவாசிகளின் தகப்பனாக உயர்த்தினார். 2வதாக யோபு நம்ம பார்க்கலாம். யோபு கூட தாழ்த்தினாரா? சொல்லுங்க பார்க்கலாம். யோபு எப்படி தாழ்த்தினாருன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்லிடுவா? யோபு 40:4, 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். அப்படியே மூடிக்கிறோம், மூச்சு விடாது மூடிக்கிறேன்றாரு. முதல்ல பாருங்க, நீசன். நீசன்ற வார்த்தை தெரியுமா? அது ரொம்ப பாவியான மனுஷனுக்கு ரொம்பவும் கொடூரமான பாவியில் ரொம்ப பாவியா இருக்கிறாங்களே, அதாவது ரொம்ப அவர் பவுல் பிரதான பாவி இல்லை, பாவன கலீஜியா இருக்கிறாங்கன்னு ஒரு நம்ம ஆளை சொல்றோம்ல, அவ்வளவு மோசமானதான் நீசன். அவ்வளவு நீசன். அந்த வார்த்தைக்கு பேர் தான் நீசன் அர்த்தம். இப்போ இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் நீசன், யாரும் விரும்பாதவன், யாரும் பார்க்காதவன், யாருக்கும் நான் ஏற்றவன் அல்ல, யாருக்கும் சமமானவன் அல்ல, யாருக்கும் உயர்ந்தவன் அல்ல, நான் நீசன். நீசன்கிற அந்த வார்த்தை ரொம்பவும் தாழ்த்தப்பட்ட அதாவது ரொம்ப பாவி
பாவியான மனுஷன் அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நீசன். அந்த நீசன் நான் சொல்றேன், நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். இப்போ அவர் என்ன சொன்னாருங்க? இல்ல இல்ல, இவர் யோபு என்ன சொன்னாரு? நீசன் சொன்னாரு. இவருக்கு என்ன, இவர் எப்படி உயர்த்தப்பட்டார் எதுனா தெரியுமா? தேவனால எதனா இவருக்கு ஒரு பேருக்கு எதனா கிட்டத்தட்ட உயர்த்தினாரு, செயலில் பார்த்தோம். தேவனே இவருக்கு சாட்சி கொடுக்கிறார். ஏடுங்க, படிங்க. 1வது வசனம். ஊத் தேசத்திலே கவனிங்க, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய இவனை போல பூமியில ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா. இவன் தேவனாலேயே சாட்சி சொல்லப்பட்டான். இவன் நீசன் சொல்லி தன்னை தாழ்த்தினதுனால தேவனாலேயே சாட்சி சொல்லப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் அந்த உத்தமத்துல 7000 ஆடு இழந்தான், 3000 ஒட்டகத்தை இழந்தான், 500 ஏறு மாட்டை இழந்தான், 500 கழுதையை இழந்தான், 10 பிள்ளைகளை இழந்தான். மொத்தம் டோட்டலா ஃபுல்லா டேமேஜ். மனைவி சொன்னான், கிட்ட வந்து பார்த்துட்டு, இன்னும் உத்தமத்துல நிக்க போற, போயா, தூசித்து செத்து தொலையினா. ஆண்டவரை தூசித்துட்டு செத்து தொலையினா. அது சொன்னாரு, என்னம்மா பேசுற, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறிய, தேவன் நமக்கு நன்மை செய்தாரே, அப்போ இப்போதைக்கு அதை கொடுத்துருக்கிறாரு, இதையும் அனுபவிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த உத்தமன் தாங்க. அல்லேலூயா. தேவன் எனக்கு கட்டாயம் தீமை அருள மாட்டாருங்கிற அந்த விசுவாசம் தாங்க. அல்லேலூயா. தாழ்த்தின அவன் உயர்த்தப்பட்டான். எப்படி பார்த்தா 7000 ஆடு தானே போச்சு, கூட அவனுக்கு 14000 ஆடு கொடுத்துட்டார. 3000 ஒட்டகம் தானே போச்சு, குடுற அவனுக்கு 6000 ஆடு, 500 ஏர்மாடு, 1000 ஏர்மாடு, 500 கழுத, 1000 கழுத. அதே பொண்டாட்டி. என்ன சொன்னாங்க அந்த பொண்டாட்டி? ஆமா, பெரிய உத்தமத்துல நிக்கிறாராம் அப்படின்னு சொன்ன அதே பொண்டாட்டி திரும்ப அவர்கிட்டே கொடுக்கிறார் ஆண்டவர். திரும்ப அந்த பொண்டாட்டி மூலமா 10 பிள்ளைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளையும் கொடுத்தார். உலகத்திலேயே யோபுவின் பெண்களை போல அழகுள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதாங்க அவன் தன்னை தாழ்த்தின, நீசன்னு சொல்லி தாழ்த்தின தாழ்வுக்கு ஏற்பட்ட மேன்மை, உயர்வு, அந்தஸ்து. நீங்க கவனிச்சு பாருங்களேன். என்ன ஒருத்தர் பிடிச்சி அப்படி சொல்லிட்டாங்க. நான் சபைக்கு போயிருந்தேன், அவங்க என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. நீ அவங்களுக்காக தானே வந்தியா? அவங்களுக்காக வந்த இல்லைங்க, அவருக்காக வந்த. எனக்காக கூட கிடையாது, அவருக்காக. அவருக்காக, அவர் ஒருத்தருக்காகத்தான். நான் கூட நாளைக்கு இருக்க மாட்டேன், அவர் என்னைக்கும் இருப்பார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேத்து ஒரு ஆர்குமெண்ட் நடந்துச்சு. நாங்க கார்ல டிராவல் பண்ணும்போது ஆர்குமெண்ட் நடந்துச்சு எங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க. நான் பிரசங்கத்தில் கணவன் மனைவி மடிய கணவனுக்கு கொடுங்க, கணவன் மடிய மனைவிக்கு கொடுங்கன்னு எப்போ ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன். அதை செய்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நேற்று ஆர்குமெண்ட்டில் வரும்போது
மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றேன், கேட்டு பாருங்க, கவனிச்சு செய்து பாருங்க. உங்களுடைய கணவன் உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ, அவர் தான் இதுக்கப்புறம். பிடிச்சி ஏற்றுக்கிட்டீங்களோ பிடிக்காம ஏற்றுக்கிட்டீங்களோ, இதுக்கப்புறம் வேற ஆளை மாற்ற முடியாது. மாற்றினா வேற பிரச்சனையும் ஆகிடும். அதனால் அவர் களைச்சி வரும்போது மடியில் படுக்க வச்சு ஒரு சும்மடியை பேனு பார்க்குற மாதிரி கொஞ்சம் அப்படியே தலையை விரடி விட்டு பாருங்களேன். உன் காலை சுற்றி சுற்றி வர நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுமா, மனைவி எப்பவுமே என்ன தெரியுமா, மனைவியை பொறுத்தவரைலாம் அவளுக்கு அவங்க புருஷன், அவங்க பிள்ளைங்க, இதுதான் உலகம். இதை தாண்டினா வேறு விலகம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது. நம்ம என்ன காலையில் இருந்தோம், குழந்தைங்களுக்கு என்ன செய்தோம், வீட்டுக்காருக்கு என்ன செய்தோம், குழந்தைங்களுக்கு என்ன செய்தோம், நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்றத எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அவங்கள உங்கள் மார்போடு அணைச்சிக்கிட்டு அணைச்சி பாருங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு யாரும் இல்லைன்னா என்னங்க, என் புருஷன், என் கணவர் இருக்கிறார்ங்கிற இந்த நம்பிக்கை நம்ம உண்டாக்குறோம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இதனால என்ன அப்படின்னு சொன்னா, குடும்ப உறவு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். குடும்பத்தில் இந்த முறிவு பிரிவு அதெல்லாம் வரவே வராது. அதாவது கொஞ்சம் அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, அவரை பார்த்து இப்படி திரும்புறது, அதெல்லாம் வரவே வராது. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் அவ திருப்பி கைத்து கூட சொல்லிக்கும், அது மாதிரிலாம் திருப்பிக்குவாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். மனைவியும் கணவனும் பேசாத இருந்தாங்கன்னா கணவனுக்கு மனைவியை கொல்லணுன்ற அளவுக்கு கோபம் வரும். நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தெரியும். கொன்னுன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவ சாவணும்னு எண்ணம் வரும். அதே போல் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இருக்கும்போது மனைவின்னு நினைக்கிறதும், நம்ம கூட சமாதானமாக இல்லாதவன் இவன் செத்து தொலைஞ்சான்னு நல்லதுன்னு நினைப்பாங்க. கொல்ற தைரியம் இருக்காது, ஆனால் செத்துணுன்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் அன்பை கொடுத்து பாருங்க, அவங்க உன் காலை விட்டு நாய்க்குட்டி மாதிரி நீ நடந்தா அவங்க நடப்பாங்க, நீ உட்காந்தா அவங்க உட்காருவாங்க, உன் காலுக்கு சுற்றி வருகிற நாய்க்குட்டி போல இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் சில பேருங்க என்ன சொன்னாலும் அந்த உணர்வே இருக்காது. நீ என்ன வேணாலும் சொல்லு, அந்த உணர்வா அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, மடி அது எங்கே இருக்குது அது கூட தெரியாது இருப்பாங்க சில பேர். அப்படிப்பட்டவங்களாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம் தானே, உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அவங்கள பார்த்தா? அப்போ யோசித்துக்குங்க. உங்களுடைய இவங்க நம்ம செல்வி சிஸ்டர், அவங்க கணவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவர் பண்ண வேலைக்கு அவங்க போகவே கூடாதுன்னு இருந்தாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு அவங்கள சொன்னேன், அவங்கள கேட்டேன் இது மாதிரி ஆச்சுன்னு. முதல்ல நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை பணிவிடை அதை போய் செய்யுங்கன்னு. இன்னைக்கு அவர் வாழை சுற்றிட்டு வந்து நாய்க்குட்டி மாதிரி கால் சுற்றிட்டு வர்றாரு. இப்போ அவங்க சொன்ன சாட்சி தான், அவங்க சொன்ன சாட்சி தான். எப்போ அவங்க கூடவே கிடக்கிறாரு பாருங்க, இருக்கல கிடக்கிறாரு. ஆனா ஒருவேளை அவர் அப்படியே ஹாஸ்பிட்டலில் விட்டு இருந்தா அவர் இன்னும் மூர்க்கமா மாறி இருப்பாரு, இல்லை வேற என்ன கூட வேணாலும் ஆகியிருப்பார். அதனால தான் இந்த அன்பை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்திக்கு போகலாம். மூன்றாவதாக ஏசாயா. ஏசாயா பத்தி சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? சரி, வசனம் படிங்க. 6:5.
ஆமேன். ஒரு அல்லையா சொல்லலாமா? இவ்வளவுதானா? அப்போ கூட எழுப்புதல் வரலையே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. ஆமாம். இப்போ கவனிங்களேன். இப்போ ஏசாயா தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதும்போது 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் ஐயோ நான் அதமானேன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இப்போ ஆண்டவருக்கு முன்ன என்ன சொல்றான்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். இப்போ இந்த விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. ஏசாயாவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ற ஒரு தீர்க்கதரிசி, கிறிஸ்தவங்க ஏற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி. ரெண்டாவது யூதர்கள் ஏற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி. நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்கள் இயேசுவையே ஏற்றுக்கல. இன்னும் யூதர்கள் இயேசுவையே ஏற்றுக்காதவங்க. ஆனா யூதர்கள் இயேசு ஏசையாங்கிற தீர்க்கதரிசியா ஏற்றுக்கிட்டவங்க. கிறிஸ்தவங்களும் ஏசையா தீர்க்கதரிசியா ஏற்றுக்கிட்டவங்க. இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவர் சொல்லும்போது அவருடைய வாக்கியங்களை சொல்லும்போது, அவர் சொன்ன வேத வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் வாக்கு தத்தங்களை குறித்து நமக்கு சொல்லியிருப்பார். இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம் கூட அவர் சொன்ன வசனம் தான். நீ என் கையில் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம். என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சொல்லாத விஷயமே இல்லை. அவர் சொல்லாத ஒரு விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்து பிறக்க போறாருங்கிற விஷயத்தையே 700 ஆண்டுகளுக்கு முன்னு சொன்னவர். ஏறக்குறைய 700 ஆண்டுகள், 7 தலைமுறைங்க. 100 வருஷம் ஒரு ஆள் வாழ்ந்தான்னா 7 தலைமுறைக்கு முன்ன சொல்றாருங்க. பெத்லகேம் ஊர்ல ஒரு கன்னிகை அதாவது எந்த ஊரு, அந்த எந்த பெண்ணு, தாவீது வம்சத்து பொண்ணு, அந்த பெண் கன்னியா இருக்கணும். அவ கர்ப்பம் தரிப்பா, அவ ஒரு குழந்தைய பெறுவா. அவருக்கு இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருப்பார் என்கிற பெயர் வைப்பாங்க. இது எல்லாத்தையும் முன்குறித்தே கணக்கிட்டு சொன்ன ஒரு தீர்க்கதரிசினா அவர் ஏசாயா தான். அல்லேலூயா. இவரை பத்தி நமக்கு சொல்லணும்னா, இவரை பத்தி நமக்கு இன்னும் அதிகமா நமக்கு தெரியணும்னா, அவர் எழுதின புஸ்தகங்கள்லாம் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். அவ்வளோ அருமையான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். இவரை பத்தி நீங்க சொல்லணும்னா, கடவுளின் ஏசாயான்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா கடவுளின் ரட்சிப்பு என்று பொருள். இவரு முதல் வசனம், முதல் அதிகாரம், முதல் வசனம் நினைக்கிறேன், படிங்க. ஆமே. இவர் எந்த காலத்துல வாழ்ந்தாருன்னா, ஏறக்குறைய 4 ராஜாக்கள் காலத்துல இவர் தீர்க்கதரிசியா வாழ்ந்திருக்கிறார். இவர் யாரா இருப்பாருங்க? உசியா ராஜா, யோதாம் ராஜா, ஆகாஸ் ராஜா, எசேக்கியா ராஜா. இவங்க 4 ராஜாக்களுடைய காலத்திலையும் இவர் தீர்க்கதரிசியாக வாழ்ந்திருக்கிறார். இப்போ இவருக்கு கிடைச்ச அந்த மேன்மை என்ன தெரியுமா? இவர் தன்னை தாழ்த்தினதினால கிடைச்ச மேன்மை என்ன தெரியுமா? இவர் அந்த 4 ராஜாக்களை கர்த்தருக்குள் வழி நடத்துகிற ஒரு மேன்மையான வரம் பெற்றவராய் இருந்தார். அல்லேலூயா. குறிப்பா எசேக்கியா ராஜா, உங்களுக்கு தெரியும், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருப்பார். ரொம்ப சீரியஸ்க்கான பிளவுல பிரச்சனை. பிளவுன்னா உங்களுக்கு தெரியும், இது பிளவுன்னு அர்த்தம், இது பிளவுன்னு அர்த்தம். இது எந்த பிளவுன்னு நமக்கு சொல்ல, ஆனா இங்க இந்த பிளவு தான் சொல்லப்பட்டிருக்கு. இது பிளவுன்னு சொல்ல மாட்டாங்க, கேரக்குறைய இதுதான் பிளவுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளவுல எங்க பிரச்சனைன்னு தெரியல, அவருக்கு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி சீரியஸ் ஆயிடுச்சு.
சீரியஸ் ஆனோடனே ஏசையா வராரு. எசேக்கியா, உன் வேலைலாம் நாளெலாம் முடிஞ்சிடுச்சுப்பா, நீ எல்லாத்தையும் யாரை கட்ட வேண்டியதெல்லாம் யாரை கட்ட, யார்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைக்கணுமோ, யார்கிட்ட என்னென்ன செய்யணுமோ, யார்கிட்ட என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடு, உன்னுடைய டைம் முடிஞ்சிடுச்சு, ஆண்டவர் உன்னை எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. உடனே அவன் என்ன பண்ண தெரியுமா, செவுரு பக்கம் திரும்பி அழ ஆரம்பித்தான். ஆண்டவரே, என்னை நான் உம்மோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்க ஆண்டவரே அப்படின்னு அழ ஆரம்பித்தான். இவன் சொல்லிட்டு, ஏசையா சொல்லிட்டு, அரண்மனைன்னா சும்மா ஒரு சின்ன வீடு, ஒரு டக்குன்னு கிளம்பி போயிட்டு இருக்க மாட்டார். அது அவர் பள்ளி அறை, அதாவது பெட்ரூம் ஒரு இருக்கும், ஹால் ஒரு இருக்கும், பெட்ரூமே பெருசாக இருக்கும், இதை விடலாம் பெருசாக இருக்கும் அரண்மனையில். இந்த ஹாலை விட பெருசாக இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த பொண்ணு பார்க்குற படலம் அந்த டைமில் சாலமோனுக்கு முதல் பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் இட்டு போனார். அவங்க வீடு, அந்த ஹாலு இந்த சர்ச்சை விட 2 மடங்கு பெருசு. இந்த அவங்க ஹால் இந்த வீட்டை விட, இந்த சர்ச்சை விட 2 மடங்கு பெருசு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க விருப்பம், ஆனால் எங்களுக்கு தான் அந்த பொண்ணை கத்தருக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், அப்போ அந்த இது மாதிரி நம்ம இப்போ இருக்கிற ஆட்களே அவ்வளோ பெரிய வீடு கட்டி இருக்கும்போது, அப்போ பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் காலத்தில் இருந்தவங்களாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அப்போ அந்த வீட்டை விட்டு அவர் முற்றம் தான் வந்தார், அந்த ஹாலுக்குள்ளே வர்றார். ஹாலுக்குள்ளே நடந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, ஏசையா நீ போய் எசேக்கியா கிட்ட சொல்லு, அவனுடைய ஆயுசில் 15 வருஷம் நான் கூட்டிட்டேன்னு சொல்லு அப்படின்னு. உடனே திரும்பி போகிறாரு. போயிட்டு, எசேக்கியா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, உன்னுடைய வயசில் 15 வருஷம் இப்போ கூட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அப்போ அதுக்கான ஆதாரம் கேட்குறான். அது சொன்னார், பாகை ரிவேர்ஸில் சுற்றணுமா இப்போ ஃப்ரண்ட்டில் சுற்றணுமா? பாகைன்னா கடிகாரம். அப்போ சொன்னார், ஃப்ரண்ட்டில் பேக்கில் சுற்றுறது ஈஸி, ஃப்ரண்ட்டில் சுற்றணும் அப்படி சொல்லும்போது, அவன் எது கடினமானதோ அதை செய்யலாம். கடினமானதை செய்ய சொல்லி சொன்னால் அது கடினமானதை செய்து முடியுது. அதாவது கடிகாரம்லாம் இப்போ இருக்கிற மாதிரி முள், அது இப்போ இருக்கிற மாதிரி, அப்போல்லாம் மேலே ஒரு குடு இருக்கும், கீழே ஒரு குடு இருக்கும். மேலே இருக்கிற குடுவில் மணல் கொட்டியிருப்பாங்க, நைஸ் மணல். அது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கொட்டுதோ, 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் குறித்து வச்சுக்குவாங்க. இது இந்த இவ்வளோ கொட்டுச்சுன்னா 1/4 மணி நேரம், இவ்வளோ கொட்டுச்சுன்னா அரை மணி நேரம், இவ்வளோ கொட்டுச்சுன்னா 1 மணி நேரம். இதை வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கணக்கு வச்சுக்குவாங்க. இப்படி கொட்டும்போது இதே இது மேலேருந்து கொட்டுறது ஈஸி, ஆனால் கீழேருந்து மேலே போகணுன்னா போகாது இல்லை. அவன் கேட்குறான், பாகை ரிவேர்ஸில் வரட்டும் அப்படின்னா, அதாவது கீழே இருக்கிற மணல் மேலே போட்டோன்னா அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அவன் ஜெபத்தையும் கேட்டார். உடனே அவன் பிளவியில் 10 போட்டு கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இந்த ஏசையாவை அவன் தன்னை தாழ்த்தின போது 4 ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசியாக, தகப்பனாக தேவன் வைத்தார். அல்லேலூயா. நான்காவதாக யோவானை பற்றி பார்க்கலாம். எந்த யோவான் உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே யோவானுங்க 2-3 பேர் இருக்காங்க. நீங்கள் எந்த யோவான் சொன்ன? யோவான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷரில் ஒருத்தர். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தாருங்க, அவர் ஒரு யோவான். அதனால் இந்த யோவான் போது கொஞ்சம் நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, குழப்பம் வந்துடக்கூடாது. இப்போ நான் சொல்கிற யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, ஸ்தானகர் யோவான் ஸ்தானகன். அவர் ஞானஸ்தானம் கொடுத்ததுனால தான் அவர் பேர் ஸ்தானகர். யோவான் ஸ்தானகம் ஞானஸ்தானம் கொடுத்ததுனால அவர் பேர் ஸ்தானகர். யோவான் ஸ்தானன், அது பேர் அவர் கூட அடிப்படை. ஆனால் அவர் பேர் என்ன? யோவான் தான். சரி, இயேசுவை பற்றி அவர் சொன்ன, இயேசுக்கு முன்னே அவர் தாழ்த்தின எதனா ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரொம்ப டைம் யோசிக்க வேணாம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மத்தேயு 3:11.
மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தில் ஞானஸ்தானம் ஏற்படுத்துறது இயேசு கிறிஸ்து கிடையாது. ஞானஸ்தானத்தை ஏற்படுத்துறது இயேசு கிறிஸ்து கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து தான் ஞானஸ்தானம். இல்லை. யோவான், இயேசு கிறிஸ்துக்கு முன்ன வந்த யோவான் தான் ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினார். அவர் எதுக்கு இந்த ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினார்னா, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, பாவத்திலிருந்து மீட்பு பெறுறதுக்காக அவர் யோர்தான் நதியில எல்லாருக்கும் முழுகி ஞானஸ்தானம் கொடுத்தார். எப்படி, ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாரும் ரொம்ப பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன பண்ணாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், இதோ மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி கடினமா பேச ஆரம்பிச்சார். இந்த விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களை பார்த்து நான் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா உங்க மூஞ்சி அப்படியே மாறிடும். ஏன்னா விஷப்பூச்சி அப்படின்னு அர்த்தம். மோசமான விஷக்காளி பண்ணி சிரிச்சின்னு சொன்னா தப்பா இருக்காது, ஆனா அது கோபமா சொன்னா தப்பாயிடும். யோசிச்சு பாருங்களேன். அவன் சிரிச்சிக்கலாம்னு சொல்லலைங்க, கடினமா சொன்னா அவங்க எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க, வந்து ஒப்பு கொடுத்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் மக்கள்லாம் வந்தாங்க, காவல் துறையிலேருந்து வந்தாங்க, அப்புறம் வந்து ஆயத்துறையிலேருந்து வந்தாங்க, இப்படி எல்லாரும் வராங்க. இப்படி எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் வந்து யோவான் கையில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்க நல்லா கவனிங்க, அப்பதான் வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து புறா ரூபம் கொண்டு வந்து அமர்ந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல இறங்கினார். அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சா? புறா ரூபமா இருந்துதான். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்ன, ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன இந்த கொடுமைலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா கை தட்டி ஆவியில நிறையும் போது பாஸ்டர் டப்பட ஒரு புறாவை தூக்கி அப்படி பறக்க விட்டுருவாரு. அடா பாவி, அவர் பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபமா தெரிஞ்சாரு. அவர் கண்ணுக்கு, எழுதினவன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சாரு. புறா கிடையாது, அது புறா ரூபம் கொண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. இவங்கன்னா பரிசுத்தாவினா புறா, பரிசுத்தாவி ஒரு அடையாளம்னா புறா சொல்லுவாங்க. ஆனா பரிசுத்தாவி வந்து புறா ரூபத்துல வந்து என் மேல புறா வந்து என் மேல அமர்ந்தா பரிசுத்த, அப்படியே பறக்க விட்டாக்கா பரிசுத்தாவி அப்படியே மேல அப்படி பறந்து எல்லார் மேலேயும் பறந்து போச்சுன்னா பரிசுத்தாவி இறங்கின மாதிரி. ரொம்ப மிஸ்டேக்கா பண்ணாங்க சில காரியங்கள்லாம். அதெல்லாம் இப்போ நம்ம இல்லாததுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். இப்போ கவனிச்சு பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்தாவி பெற்றார். அப்போ யோவான் ஸ்நானகன் அவர் எங்க பரிசுத்தாவி பெற்றார் சொல்றீங்க? ஆனா அது என் காதுல கேட்கணும்ல. யாரோ ஏதோ சொன்னீங்க, ஆனா அது உங்களுக்கு மட்டும்தான் கேட்சி. இல்ல திட்டுறீங்களா? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நானே சொல்லிடுறேன், உங்களை கேட்டு கேட்டு இரும்பல் தான் வருது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது மரியாள் வந்து வாழ்த்தின போது, மரியாளுடைய வாழ்த்துதலின் சத்தம் கேட்ட உடனே அவருக்கு என்ன வந்தது? 1:44, லூக்கா 1:41. சீக்கிரம் படிங்க. அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரியாள் வாழ்த்தின சத்தம் எலிசபெத்துக்கு காதல கேட்ட உடனே, வயிற்றுல 6 மாசம் குழந்தையா இருக்கிற
யோவான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுகிறார். அல்லேலூயா. அதுலயே 15வது வசனத்தை படிங்களேன். அதே அதிகாரத்துல எவன் இந்த யோவான் எப்படிப்பட்டவனா இருப்பானா, கர்த்தருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். அல்லேலூயா சொல்லமா. அதுதான் நடந்ததாக நம்ம 41வது வசனத்துல படிக்கிறோம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் தன்னை தாழ்த்தின ஆண்டவருடைய காலில் இருக்கிற பாதரட்சியின் வாரை அமிழ்க்கிறதுக்கும் அவர் பாதரட்சியை சுமக்கிறதுக்கு கூட நான் லாய்க்கு கிடையாதுன்னு சொன்னான். ஆனால் வசனம் அவனை பற்றி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவான். அது சொல்லிட்டு அது நடந்ததை சொல்றாரு பாருங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு என்ன சொன்னாங்க, உரத்த சத்தமிட்டு ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் உனக்கு அப்போ அவங்க அந்த அம்மா கர்ப்பமாகிறது எலிசபெத்துக்கு தெரியாது. ஏன்னா தேவனுடைய தூதன் பேசுறதை கேட்டுட்டு இந்த அம்மா அப்பதான் அந்த செய்தியை கேட்டு வராங்க. இவங்க ஏற்கனவே 6 மாதம் கன்சீவாக இருக்காங்க. அவங்க அப்பதான் செய்தியை கேட்டாங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பாரு, நீ அவருக்கு இயேசுன்னு பெயரிடு, இதெல்லாம் சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்பின உடனே இந்த அம்மா பரிசுத்தாவியில நிரம்பின உடனே அடிங்க அவள்தானா, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. அப்படி கவனிச்சு பாருங்களேன். இப்போ யோவான் தன்னை தாழ்த்தினாரு. அதுக்கு முன்னமே அவரை இயேசுவுக்கு பெரியவராக தேவன் அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க கவனிச்சு பாருங்களேன். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நீங்களும் உங்க வாழ்க்கையில உயர்வு அடைங்க, பெருமையா இருக்காதீங்க, உங்களை நீங்களே உயர்த்திக்காதீங்க, உங்களை கிறிஸ்துவுக்கு முன்ன தாழ்த்துங்க. அதுக்காக போற வர முன்ன ஒரு 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 ஆள் போறான் ரோட்ல, உங்களுக்கு நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் குனிஞ்சு வணங்கின்னு இருக்காதீங்க. அது தாழ்த்துதல் இல்லை. தாழ்மையா நடக்கிறது வேற, தாழ்த்துறது வேற. அது நம்ம ஒருத்தர் ரோட்ல அவன் யாருன்னே தெரியாது, அவன் பிச்சைக்காரனா இருப்பான், அவங்ககிட்ட போய் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவனே அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, அவன் பாலது கீழே வரலும் போவான். இதுதான் நான் தான் லூஸுன்னு பார்த்தேன், இது அதை விட லூஸ் ஆகுது அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பான். அப்படி இல்லை. அப்போ நம்ம எந்த விஷயத்துல நம்ம தன்னை தாழ்த்துகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மொத்தம் 14 வசனங்கள் இருக்கு. 14 பேரை எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் 4 பேரை பற்றி தான் சொல்ல முடிஞ்சது, நேரம் கடந்து விட்டது. அப்படி கர்த்தரால் ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம்.